இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்னைக்கு வந்து என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ அவனுக்காக நான் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் வந்து நான் பண்ணுறேன். வெஜ் ஃப்ராங்கி. அதுக்காக வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வந்து போட்டிருக்கேன். அது வந்து வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ராங்கியோட பேஸுக்காக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். 2 கப்பு மைதா மாவு, 2 கப்பு ஆட்டா மாவு போட்டு நான் பெசஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுல்லா மைதால பண்ணலாம். இல்ல ஃபுல்லா ஆட்டா மாவுலயும் பண்ணலாம். மார்னிங்ல வந்து இந்த சவுண்ட் வரக்கூடாது. ஏன்னா நெறையா பேர் வீட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து 4 மணிக்கு எழுந்தேன். 4 மணிலேருந்து இப்போ மணி என்னன்னா ஒரு 4:30 மணி இருக்குங்க. ஸோ இந்த சவுண்ட்ல யாரும் எழுந்திரக்கூடாது. டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு அது வரக்கூடாதுன்னு நெனப்பேன். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சவுண்டு வந்து வராம நம்ம சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் வந்து இங்க ஃப்ராங்கிக்காக மட்டும் இல்ல, இன்னைக்கு லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிக்ஸ்டு வெஜ் கறி தான் வந்து பண்ண போறேன். ஸோ, அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்றேன். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, கேபேஜ் இருக்கு. ஒரே ஒரு கேப்சிகம், அப்புறமா 2 கேரட் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ராங்கீல வந்து கொஞ்சம் கார்னிஷ் வந்து பண்ணறதுக்கு, உள்ள ஸ்டஃபிங் பண்ணறதுக்கு வந்து தேவைப்படும். அதனால நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கேரட்டையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜூலியன்ஸ் கட்டிங்கில வந்து பண்ணலாம். அதாவது நீட்ட வாக்குல வந்து நறுக்கி வச்சுக்கலாங்க. இந்த நீட்ட வாக்குல நறுக்கிறது பேரு தான் ஜூலியன்ஸ் கட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சட்னி வந்து கிரீன் சட்னி தேவை ஃப்ராங்கீல வந்து உள்ள நம்ம வந்து அந்த சப்பாத்தில வந்து தடவறதுக்கு. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் புதினாவ ஆஞ்சிக்கிறேன். புதினா அண்ட் கொத்தமல்லி. நீங்க ரொம்ப மார்னிங்ல சீக்கிரம் எழுந்துக்க மாட்டீங்க அப்படின்னா, இது முதல் நாளே நீங்க வந்து கிரீன் சட்னிலாம் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் எடுத்து நம்ம வந்து தடவறதுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். சரி சட்னி வந்து நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத சொல்றேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு 3, 4 பல்லு பூண்டு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, சேவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து போடலாம். இல்லாட்டா தண்ணியா ஆயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் வந்து நான் பொட்டுக்கடலை வந்து சேர்க்குறேங்க. அது ரொம்ப வாட்டரியா இல்லாம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு லெமன், ஒரு சின்ன சைஸ் ஒரு முழுசா ஒரு லெமன வந்து புழிஞ்சு விட்டுருவோம். இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, முக்கியமான ஒரு விஷயம் ஐஸ் போட்டு அரைக்கணும். தண்ணி விடாம நம்ம ஐஸ் போட்டு அரைச்சோம் அப்படின்னா, கலர் மாறாம இல்ல, நல்ல கிரீனா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்ததுனால. இல்லன்னா ரொம்ப வாட்டரியா வந்து இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ தேவை இவ்வளோ தேவைப்படாது. ஆனா நம்ம ஃப்ரிட்ஜில வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாண்ட்விச் இந்த பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாண்ட்விச் டோஸ்ட் எல்லாம் பண்ணி குடுக்கும்போது, நம்ம வந்து இத உள்ள வந்து தடவி சாண்ட்விச் பண்ணலாம். இங்க வந்து உருளைக்கிழங்கு குக் ஆயிடுச்சு. நல்லா ஆறியும் போச்சு. அதனால நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து பீல் பண்ணிடலாம். உங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல லீவே வந்து நடுப்புற விடலையா? சாய்க்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் முடிஞ்சு, அப்புறமா லீவ் கொஞ்ச நாள் வந்து விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஏப்ரல்ல வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என் பையன் வந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து போயாச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களோட லைஃப்ல வந்து அவங்க அடுத்தடுத்த கிளாஸுக்கு போகும்போது நமக்கு இன்னும் ஒரு எல்லாமே ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி வந்து தெரியும். அண்ட் மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, அடுத்த கிளாஸ்க்கு வந்து சாய் வந்து போயாச்சு. சரி நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க. கையால கூட ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடு இல்ல அப்படின்னா, கையால ஸ்மாஷ் பண்ணோம் அப்படின்னா, ஈவனா வந்து வந்துரும். அதுக்கப்புறமா என்னென்ன மசாலா வந்து சேர்க்கணும் இதுக்கு அப்படின்னு சொல்றேன். மஞ்சப்பொடி வந்து கண்டிப்பா போடுங்க. மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் பேசிக் மசாலா தான். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டேன் கலருக்காக. அதுக்கப்புறமா தனியா தூள் வந்து போடுறேன். சாட் மசாலா தூள் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா ஜீரகத்தூள். இதெல்லாம் போட்டுட்டு கடலை மாவு வந்து ஜஸ்ட் பைண்டிங்க்காக ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் பைண்டிங்க்கு தான். நல்லா எல்லாத்தையும் இல்ல லம்ப்ஸ் இல்லாம
மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேட்டிஸ் மாதிரி இல்லை, இந்த மாதிரி நம்ம தட்டி வந்து வச்சுக்கணும். கையில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி வச்சுப்போம். நான் வந்து நல்லா ஃப்ளாட்டாக தான் வந்து தட்டுறேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் வந்து நல்லா 2 பக்கமும் இல்லை சாத்தே பண்ணோன்னா நல்லா குக் ஆகும். ஸோ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது பேட்டிஸ்க்கு. நான் வந்து சாத்தே ஃப்ரை தான் பண்ணுறேன். உங்ககிட்ட அவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவனில் கூட அப்படியே நீங்கள் இந்த மாதிரி இல்லை கையில் உருண்டை பிடிச்சிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவனில் சூப்பராக வந்துடும். ஆனால் என்கிட்ட அவன் கிடையாது, மைக்ரோவேவ்லாம் இல்லை. அதனால் நான் வந்து தவால தான் டோஸ்ட் வந்து பண்ண போகிறேன், சாத்தே வந்து பண்ண போகிறேங்க. டீப் ஃப்ரை வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ஆனால் இது வந்து மொறு மொறுன்னு பேட்டிஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தவால வந்து நம்ம எல்லாத்தையும் இறக்கிடலாங்க. நான் வந்து மேலாக தான் எண்ணெய் வந்து விட போகிறேன். நான் டீப் ஃப்ரை வந்து பண்ணலை, தேவையில்லை இதுக்கு அந்த அளவுக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் வளைஞ்சிட்டு இல்லை டிஃபன் பாக்ஸ்லலாம் வெளியில் வரும். அதனால் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் முக்கியமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணாலே வந்து போதும். ஸோ மேலாக நான் வந்து எண்ணெய் விடுறேன். அண்ட் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து குக் ஆகும். ரொம்ப மொத்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகாது. ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை வேறு பண்ணலை. அதனால் நான் வந்து கொஞ்சம் அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டுக்கிறேன். ஸோ மெதுவாக இல்லை உடையாமல் நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தான் கார்ன்ஃப்ளவரில் வந்து கரைச்சியில் நம்ம வந்து மேலே வந்து தடவணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து தேவையில்லை, அது அப்படியே இருக்கும், உடையவே உடையாது. இதை பாருங்கள், அழகாக எடுத்தாச்சு. ஸோ ஒரு பட்டர் பேப்பரில் வந்து வச்சிடலாம். முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதே மாதிரி எல்லா பேட்டிஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய கசின்ஸ் வந்து வரப்போகிறாங்க. அதனால நான் பேட்டிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க, நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணு அப்படின்னு. ஸோ பையனுக்காகவும் என்னோடய கசின்காகவும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நிறையா பேட்டிஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கீ விட்டு, கீ இல்லை பட்டர் ஏதாவது இல்லை நம்ம இல்லை ஆயில், குக்கிங் ஆயில் ஸோ போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம், சப்பாத்தி பண்ணுற மாதிரியே. ஸோ கொஞ்சம் மைதா சேர்த்தா தான் இந்த டெக்ஸ்சர் வந்து வரும், கடையில் செய்கிற மாதிரி. இல்லைன்னா பையன் வந்து ஒத்துக்க மாட்டான். ஸோ நான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு பக்கம் வந்து தடவுறேன். இன்னொரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னி வந்து தடவிடலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிறதுனால ஓடாமல் இருக்குது பாருங்கள். ஏன்னா ரொம்ப சாகி ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நான் 2 பேட்டிஸ் வந்து உள்ளே வைக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கேபேஜ், மயோனைஸ் வந்து இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். மயோனைஸ் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே வந்து வரும் ஃப்ராங்கீல. அதுக்கப்புறம் மேலாக கொஞ்சம் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு, மேலாக கொஞ்சம் வந்து நீங்கள் சால்ட்டும் வந்து போட்டுருங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து சால்ட் வந்து தேவை. அதனால் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் உப்பை. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சாட் மசாலா கூட ஸ்ப்ரிங்கிள் வந்து பண்ணலாம் லாஸ்ட்டாக. முதல்ல ஒரு டூத் பிக் வந்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுடுவோம். அடுத்ததும் வந்து செஞ்சிடலாம். அடுத்ததையும் அதே மாதிரி வந்து நான் வந்து செய்கிறேன். அதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் பண்ணி, ரோல் பண்ணி, ஒரு டூத் பிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் நம்ம வந்து சுற்றி லஞ்ச் பாக்ஸில் வச்சோன்னா பசங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னமோ இது ஒரு ஸ்டைலாக இல்லை, சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை நம்மளும் வந்து சாப்பிடணும், அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லை, நீங்கள் பட்டர் பேப்பரை வச்சுட்டு முதல்ல வந்து கீழே இருக்கிறத ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரவுண்ட் சுற்றுங்க. பாருங்கள், எக்ஸாக்ட்லி இல்லை இப்படி தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேக் பண்ணுவாங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி.
இது எங்கேயோ மெக்டொனால்ட்ஸ்லேருந்து வந்த மாதிரி இருக்குது இது. பக்காவா வந்து பண்ணியாச்சு. என் பையன் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். இத பாருங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எடுத்து அவன் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் 2 வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்னுக்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே இடம் வந்து அடைச்சிடுச்சு. அதனால நான் வந்து 2 பாக்ஸில வந்து வைக்கிறேன். அவன் வேணாலும் சாப்பிடட்டும், இல்ல அவனோட ஃப்ரெண்டோட வேணாலும் ஷேர் பண்ணட்டும். இது 1 சாப்பிட்டாலே வயிறு வந்து ரொம்பிடுங்க. இத பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சார்டோ டோஸ்ட் வந்து பண்றேன். இப்போ வந்து அம்மாக்கும், பையனுக்கும் பார்த்தீங்கன்னா, இதில ஒரு பெரிய அப்சஷன் சார்டோ பிரெட்டுல. இது வந்து டாக்டர்ஸ் கூட பிரெட்ட விட இது ஹெல்த்தி வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட பிரெட் வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஆனா சார்டோ பிரெட் வந்து அவ்வளோ ஹெல்த்தி. நீங்க பாஸ்தாலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பாஸ்தா நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, இத வந்து சைட்ல வப்பாங்க. எஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. பேருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இந்த பிரெட்ல. நான் வந்து கொஞ்சம் சீஸ் போட்டேன். கொஞ்சம் ஆரிகானோ போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போடுவேன். இதையும் வந்து டோஸ்ட் பண்ணி ஸ்நாக்ஸ்ல வந்து வைக்க போறேன். இதெல்லாம் என் பையனோட டிமாண்ட் இன்னைக்கு. ஸோ அவனோட ஆசையும் வந்து இன்னைக்கு நிறைவேத்தியாச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா போகணும். சந்தோஷமா படிக்கணும். அண்ட் சாய் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன சாப்பாடு வந்து எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதுல. ஒரு 2, 3 நாள் தான் இந்த மாதிரி வந்து அலோவும் பண்ணுவாங்க. ஸோ, அத வந்து நாங்க அத யூஸ் பண்ணிக்கிறோம். டிஃபன் வந்து பேக் பண்ணியாச்சு. சாய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ, என்ன வந்து கேஸ் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. நான் வந்து இண்டக்ஷன்ல கொஞ்சம் கேஸ்ல மாத்தி மாத்தி தான் பண்றேன். ஃபுல்லா நான் வந்து கேஸ் யூஸ் பண்ணறதில்ல. ஏன்னா பயமா இருக்கு. சிலிண்டர் வந்து எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பாத்திரம்லாம் இதில வந்து ஃப்ளாட்டா கீழ இருக்கிற ஸ்டீல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண முடியும். பால் வந்து வைக்கிறது, பால் காய்ச்சறது, அதுக்கப்புறமா குக்கர் வைக்கிறது, டீ போடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன்ல தான் நான் வந்து பண்றேன். சூப்பரா இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து வெஜ் ஃப்ராங்கி என்னைக்காவது டிஃப்ரெண்ட்டா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா, சாப்பிட்டு பாருங்க. பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.